ஹலோ கைஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 1 தான் விளையாட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம போன பாட்டில் முடிக்க வேண்டியது இந்த பாட்டில் முடிச்சிடலாமா? ஓகே. டே 1 ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். இந்த கேமு ஃபாஸ்ட்டாகவே போக மாட்டேங்குது. சரி, இந்த புக்கு எடுத்துப்போம். கையில் கிடைக்கிறதுல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம போய் வச்சுக்கணும் கைஸ். ஒரு பொருளே விடக்கூடாது. புக்கு வைக்கிறது பதில் இங்கே என்ன பொருள் இருக்குன்னு பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு தேவைப்படும். ஐயோ ஐயோ ஸ்டக் ஆகுதுடா. கைஸ், தோத்தாச்சு. டே 2ல் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு லைஃப்பை விடக்கூடாது கைஸ். சவுண்டெல்லாம் பயங்கரமாக ஏற்றிக்கிட்டேன். இப்போ வாங்க கைஸ், அவளை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். விடவே கூடாது அவளை. போகிறோம், கீழே போயிடலாம். அங்கே தானே இருக்கா. இப்போ நம்ம கீழே போகலாம். ஏங்க எங்கேயோ வராங்க, எங்கே போனாலும் வந்துடுறா. எல்லாரும் சாவடிக்கு தான் ஒரு வேலை போல. ஸோ எங்கே அங்கே ஒன்று சரி போய் தொலை. அடைய தொலையா, எஸ்கேப் ஆயிடலாம். எஸ்கேப் ஆயிடுச்சு. வா, இப்போ அந்த வழியாக வந்து நான் டென்ஷன் ஆகிருக்கேன் ப்ளீஸ். பாருங்கள், ஏதோ நான் எழுதியிருக்கேன். அதெல்லாம் இப்போ வேணும், நம்மளுக்கு டைம் ஆகுது. ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்க நீங்கள். அதனால தான் நான் டக்குன்னு மூடுறேன். சாரி, கேமை மூடுறேன். வாங்க டக்குன்னு போயிடலாம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது தான் அவன் சாவடிச்சா கைஸ். கார் கீ இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எப்பவும் டெடி பேர் தான் இருக்கும். இப்போவும் டெடி பேர் தான் இருக்குது. கார் கீ எடுத்துகிட்டு போய் டிக்கே தந்துடலாம். இந்த ஆட்டி விடுற போனால் தான் கைஸ் அங்கே வருவா. இல்லைனா கார் பக்கத்தில் நின்ட்டான்னா என்ன பண்ணுறது? கைஸ், நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு எடிட்டிங் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். புதுசாக இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு அப்டேட் சொல்லியிருப்பேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். அந்த சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். என்னடா அவன் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு நினச்சிருக்காதீங்க கைஸ். ஸ்கூல் இருந்துச்சு கைஸ், இப்போ தான் லீவ் விட்ருக்காங்க. அதனால் இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சுது. இது வரை எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது கைஸ். அதுவும் இந்த கிராணிலாம் சொல்லவே வேணாம் கைஸ். ரொம்ப நேரம் ஆகுது. இந்த ஹேமரை திருப்பி உடைக்கலாம் வாங்க கைஸ். சாரி கைஸ், ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இது ஒன்று இது கச்சிருக்கு. என்ன இது? இன்ஜின் கச்சிருக்கு, இன்ஜின் பார்ட். இதை போய் காரில் போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கைஸ், நான் ரோப்ளாக்ஸ்லேருந்து ஒரு பேட்டன்னு ஒரு பேய் கேம் ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் வந்துச்சு கைஸ். அது எதுக்கு வந்துச்சுன்னே தெரில கைஸ். அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் அந்த சவுண்டு வச்சு அந்த சவுண்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அதனால காப்பிரைட் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தெரில, அது அப்படியே டெலீட் ஆகிடுச்சு கைஸ். டெலீட் பண்ணிட்டேன். இல்லை, காப்பிரைட்னு வந்துருந்துச்சு, டெலீட் பண்ணிட்டேன் எப்போயோ. நான் 4வது வீடியோன்னு போட்டிருப்பேன். இது 5வது வீடியோ, சாரி. அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. இது வேறு பயமாக இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேமை போட்டு வச்சுருக்கா பாருங்க கைஸ் அந்த சைடு.
இப்போ தான் கைஸ் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுருந்துச்சு. என்னென்னு பார்த்தா ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு கைஸ். சாரி கைஸ். இப்போலேருந்து ஒழுங்காக வரும். இந்த ரூம் கூட இதில் லாக் வேறு இருக்குது. இதுக்கு வேறு கன்று வேறு வேணும். ஹேமர் எடுத்துக்கலாம். நம்ம போய் மேலே போய் அதை உடைக்கணும். இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன் கைஸ். இப்போ அந்த சைடு நம்ம போய் சவுண்டு விட்டோன்னா அவள் அந்த சைட்லேருந்து வந்துடுவாள். அப்போ நம்ம ஃப்ரீயாக மேலே போயிடலாம். இப்போ நான் ஒரு இந்த ஹேமர் கீழே போட்டு சவுண்டு வர வச்சு நான் அப்படியே மேலே போயிடுவேன். எப்படி இப்போ போய் மேலே போய் அந்த ஹேமரை அந்த மரக்கட்டையை உடைச்சி இப்போ நம்ம அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். திறந்து விட்டு போயிடலாம். இப்போ தான் நம்ம டக்குன்னு பண்ணதுக்கு ரெடி ஆகும். உடச்சிட்டேன். இப்போ நான் உள்ளே போய் மீட்டு தான் இருக்குது, அது தேவை நம்மளுக்கு. ஐயோ பார்த்துறேன் நினைக்கிறேன். இது உள்ள இருக்குன்னு பார்க்கலாம். அதில் கீ இருக்குது. கொஞ்சம் பார்த்துட்டேன். மேலே பார்த்துன்னு வரா பாருங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? என்ன பண்ணுறான்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆகுது. என்ன கைஸ் இது இவ்வளோ நேரம் ஆகுது? என்ன பண்ணுறான்னு தெரியலையே. என்ன பண்ணுறானே தெரியல. பாட்டி சவுண்டு கொடுப்போம். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? எனக்கு கடுப்பாகுது கைஸ். 2000 years later. நான் கைஸ் ரொம்ப வந்துட்ட பாருங்க. எப்போ சொன்னால் எப்போ ஸ்டக் ஆகிட்ட போல் பாதிலே. பெரியவங்கள வா பொண்ணு சொல்லக்கூடாது. பாட்டி இங்கே ஒரு பாட்டி என்னை தொங்க விட்ருக்காங்க. கிராணி ஒரு ஸ்டோரி கேட்டு எனக்கு அழகியே வந்துடுச்சு கைஸ். அந்த ஸ்டோரிக்குன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா கைஸ்? அடுத்த பாட்டில் அதான் வரும். இங்கே பாருங்க கைஸ், என்னத்துக்கு பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்க கைஸ். கீழே அந்த நிறைய பியருக்கெல்லாம் ட்ராப் வைப்பாங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கா கைஸ். நம்மளை பார்த்து என்ன விலங்க மாதிரி ஏற்றுது. அவ்வளோ ஒரு மனுஷி தானே. மனுஷி இல்லை, பேயே ஆயிட்டா. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னக்குன்னு பார்த்துடலாம். இதான் சாக்கு. எப்பாடி இதை எடுத்துகிட்டு போய் அந்த இன்ஜின் பார்ட்டில் போய் அதை எடுக்கணும். இன்ஜின் பாட்டு எங்கே இருக்குன்னா அங்கே போய்ட்டு தெரியாமல் ஒருத்தொத்தினுக்கிறா. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த படிக்கட்டில் தூக்கி போட்டு வந்துட்டு சவுண்டு கிட்டான்னு செடுக்கிறோம். சொல்ல போயிட்டலா. இப்போ நம்ம இதை எடுக்கிறோம். இந்த காரில் தப்பிக்கலான்னு பார்க்குறேன் கைஸ். நான் இதில் தப்பிக்கும் போது அதில் போயிடலாம். கையில் கிடச்சதை எடுத்து போட வேண்டியதான். ஐயோ என்ன கைஸ் எங்கெங்கேயோ வர. இப்போ தான் நான் போட்டு விட்டு வந்தேன். நம்ம அங்கே இல்லைன்னு தெரிஞ்சோடனே திருப்பி இதே இடத்துல வந்துட்டாங்க போல். திருப்பியும் போயாச்சு. என்ன கைஸ் டைம் ஆகுது கைஸ். டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலான்னு நினச்சேன். இப்படி பண்ணுறா. பாட்டி விட்டு திருப்பியும் போக வேண்டியதான். காணும்.
கைஸ் அதில் ஒன்றுன்னு போட்டிருக்கு. யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்க கைஸ், அங்கே ஒன்றுன்னு போட்டிருக்கு. அங்கே போய் நம்ம மேலே கீழே போய் ஒன்றுன்னு போடணும். நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. உள்ளே என்ன இருக்குன்னு தெரில, எட்டி பார்த்துட்டு இருந்தேன். கைஸ் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிராண்டியோட ஸ்டோரி போடலாமான்னு அது ஒரு ஐடியா இருக்குது. அதுவும் நாளைக்கு போட்டுடலாம் கைஸ், என்ன சொல்கிறீங்க? நல்ல ஐடியாவாக இருக்குது, நாளைக்கே போடுறேன். காக்காக்கு அந்த சாப்பாடு வச்சுட்டு அவன் மேலே தூக்கி போட்டு அந்த இது எடுத்துக்கலாம். கட்டிங் பிளேடு தானே அது பேர். இப்போ நம்ம இது தள்ளி விட்டுட்டு நம்ம அந்த சைடு போகிறோம். தள்ளி விட்டுட்டா இந்த சைடு போகலாம். ஏன்னா இந்த சைடு தான் மேலே இருக்குது, டக்குன்னு போயிடலாம்ல. கிட்ட அடி வாங்காமல் இருந்தால் சரி. டக்குன்னு முடிக்கிறோம். பார்த்துட்டாளா? இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணுறோம். ஹேமர் எத்தனை வரை வந்துட்டோம் கைஸ், இல்லைனா இல்லை மாட்டிப்போம். நம்ம சொல்ல மாட்டிக்கிட்டோம். இப்போ இந்த கேட்டை எடுத்து உடச்சாச்சு. பார்த்தீங்களா, கதவை உடச்சிட்டு வரேன். இப்போ பாருங்க, இதுக்கும் டைம் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணவா? இருங்க கைஸ், இப்போ கீழே ஏன் இப்போ நம்ம போகிறோம். போடா பிரிட்ஜில் ஏறியாச்சு. தான் போயாச்சு. பாருங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. டக்குன்னு போயிடலாம். ஃபோட்டோலாம் தள்ளிட்டு விட்டு வீடே ஒரு அலங்கோலமாக நம்ம ஆக்குறோம். வீடே அலங்கோலமாக தான் இருக்குது. இதுக்கே 12 மினிட்ஸ் போயிடுச்சு. மேலே ஒரு சவுண்டு கேட்குதா? அந்த சாவி அந்த பாட்டி வயிற்றுலேருந்து துப்பி இருக்கும், வாந்தி எடுத்துருக்கோம். இப்போ போய் அந்த சாவி போய் எடுக்கணும். அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சாரி பாட்டி வந்துட்டாங்க. பாட்டிக்கு ஒரு சாங் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும். அடுத்தது பார்ட் 2 போடலான்னு நினைக்கிறேன். பார்ட் 2 தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். நான் அடிக்கடி அதில் ஜெயிச்சிருப்பேன். இதுலேயாச்சும் ஒரு 5 தடவை தான் ஜெயிச்சிருக்கேன். இதோட சேர்த்து இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோம். இப்போ நம்ம இதை போய் ஏதோ ஒரு சாவி சத்து கிடைச்சி நம்ம அப்போ வைக்கலையா? அடப்பாவி. கைஸ் இதுக்கு வர டைம் போயிடுச்சு. இப்போ நம்ம போய் அதுக்கு சாவி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த படி தான் கைஸ் மேலே போய் தொங்க விட்ருக்கா. தட்டி விட்டு தான் போகணும். அப்போ தான் ஒன் சைடு வருவான். டக்குன்னு கேமை முடிக்கணும். என்னது கஷ்டு? இது இருக்குது ரிமோட்டு. இப்போ நான் போய் அதை போய் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டு அதில் இருக்க ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும், அதை எடுத்து அவன் மூஞ்சில் அடிக்க போகிறேன். நான் சொன்னல இருக்குது, இந்த கோடு வச்சு அதை எடுத்துடலாம். இங்கே வா. தம்பி கீழே இறங்குப்பா. அட்ரா மூஞ்சிலே பெப்பர் ஸ்ப்ரே. இந்த மரக்கட்டையை திருப்பி அங்கே அது உள்ளே போய் போடணும். இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சுட்டு மேலே போய் அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து இங்கே அண்டர் கிரவுண்டில் போகிறது தாங்க ஈஸியே. எல்லாத்தோட எக்ஸிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாவி போடலாம். அதில் 3 ஆக்சஸ் இருந்தால் போதும். அது இருந்தால் மட்டும் போயிடலாம். என்ன திரும்பி போகிறான்? என்ன நம்மளை பார்த்துட்டு பயமா? ஹஹா. இப்போ ஸ்ப்ரே ஆச்சோம்ல, பயம் போல.
இன்னும் எங்கே அந்த ஸ்ப்ரே திருப்பி அடிக்கணும். எடுத்தாச்சு. ஏய் இன்னும் நீ என்ன திமிரு இருந்தால் திருப்பி வருவேன். பாட்டிலே நத்து காலியாக இருக்கும் கைஸ். அவ்வளோ அடிக்கிறோம் கைஸ் அவளை போட்டு. இப்போ பாருங்கள் டக்குன்னு நம்ம இப்போ போகிறோம், முடிகிறோம். அந்த சாவி நத்துக்கு வந்திருக்கோம், போயிடலாம். இப்போது நமக்கு இன்னொரு கட்டிங் பிளேடு ஒன்று வேணும். நம்ம அந்த கட்டிங் பிளேடு இல்லை கைஸ், ஃபஸ்ட் எடுத்தது வேறு கட்டிங் பிளேடு ஒன்று எடுக்கணும். க்ரீன் கலரில் இருக்கும். அதையும் எடுத்துட்டோன்னா நம்ம அவள் தான் ஜெயிச்சாச்சு. கீழே ஒருத்தங்க இருப்பாங்க, ஸ்பைடர் மேன் தான் பார்த்துருக்கீங்க. ஸ்பைடர் உண்மையை பார்த்துருக்கீங்களா? அதுவும் குடருமா? இப்போ காட்டுறோம் வாங்க. இந்த கீ எடுத்துருப்பி அங்கே போய் போடணும். இதே புதுசாக தான் வந்திருக்கு போல கைஸ் இந்த அப்டேட்டு. நானே போன வருஷத்துலேருந்து தான் பார்த்தேனே இந்த அப்டேட்டை. இல்லைன்னா எப்போயும் விளாண்டுருப்பேன். லாக்டவுனில் தான் இந்த கேம் செம்ம ஃபேமஸ் கைஸ். இது மட்டும் தான் விளையாடுவேன், ஜாலியாக இருக்கும். அப்போல்லாம் பயமே இல்லை. இப்போல்லாம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு போட்டே பயமுத்துறாங்க. இதில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கீழே ஒரு என்னது பாட்டி இருப்பாங்க, ஸ்பைடர் பாட்டி. இந்த வெப்பன் கீ எப்போ கிடைக்குது பாருங்க கைஸ். வெப்பன் கீ எங்கே தூக்கி வச்சுருக்காங்கன்னு மரக்கட்டி கீழே போடாச்சு, எல்லாத்தையும் கீழே போடாச்சு. இந்த கீ எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சிடலாம். இதுக்கு இது தேவைப்படும். தூக்கி அங்கே போடலாம். போட்டாச்சு. இப்போ தாங்க மெயின் மேட்ரே இருக்குது. தூக்கிட்டு போய் அங்கே வைக்கிறதுக்கே படாத பாடு பண்ணணும். பாருங்க எடி கிராஸ் ஆகுதாங்க பாரு. அப்படியே போயாச்சு. அவங்க நிற்கிறாங்க கூட, நம்ம வர்றது கூட தெரியாமல் அவங்க கவனிக்கிறாங்க. இது அங்கே போட்டுட்டோம். போட்டாச்சு. ஒரு 23 ஆச்சு. இருக்காங்களா பார்த்துக்கோ. இல்லை இங்கேயும் இல்லை. கன்னோட பாட்டத்தை கச்சிருக்கு போகிறாங்க. என்ன கைஸ் நம்ம இங்கே நிற்கிறோம், அது கூட கண்டுக்காமல் போகிறாங்க பாருங்க கைஸ். கைஸ் அங்கே பார்த்தீங்களா, உடம்பே இல்லாமல் வெறும் ஸ்பைடர் மேன் மாதிரி இருக்காங்க. இதுதான் உண்மையான ஸ்பைடர் மேன்னா வேஷம் போட்டாச்சும் வருவார். இங்கே உண்மையான ஸ்பைடர் நிற்கிறாங்க, ஸ்பைடர் உமன் சாரி. இப்போ மேலே என்ன நம்பர் பார்த்தோம்? ஐயோ மறந்து போச்சு கைஸ். என்ன நம்பரை பார்த்தோம்? 1 தான் நினைக்கிறேன். 1 அப்பா. Emotional damage. You want some therapy? போச்சுங்க கைஸ், போச்சு. 2வது லைஃபும் போச்சு. என்ன கைஸ் ஒரு மாதிரி பிரெல்லாக தெரியுது. சாவச்சுனா கண்ணுக்குன்னு தெரியாமல் போயிடுச்சா? என்ன கைஸ் இது பிரெல்லாக தெரியுது? இருங்க பிரைட்னஸ் இது. என்ன கைஸ் இவ வர துரத்த எனக்கு வர அங்கெல்லாம் தெரியுது. ஃபோனில் ப்ராப்ளமா இல்லை இதில் ப்ராப்ளமான்னு தெரியலையே. இல்லையே அந்த ஹேண்டல்லாம் ஒழுங்காக தெரியுது கைஸ். அங்கே பாருங்கள் அந்த இதெல்லாம் தெரியுது பாருங்கள். எதுக்கு பிரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் விளையாண்டுருக்கலாம். நிறைய ஃபோட்டோ வர சேவ் ஆகிருக்கு என் ஃபோனில். அது வர டெலீட் வர பண்ணணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நம்ம ஜெயிச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும் கைஸ். இப்போ தான் டெலீட் பண்ணிட்டு வந்தேன். நிறைய வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் கைஸ். ஃப்ரீ ஃபயரில் ஒரு கேம் வச்சுருந்தேன். அது ரெக்கார்ட் பண்ணி பண்ணலான்னு பார்த்தா டைம் இல்லை. ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 25 மினிட்ஸு, வாய்ஸ் கொடுக்குறது 25 மினிட்ஸு ஆக மொத்தம் அப்லோடுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1.5 மணி நேரம் ஆயிரும் கைஸ். இதில் வேறு இப்போ பண்ணணும். இது வந்துட்டேன். மூளை இருக்கானே. அவ்வளோதான் கைஸ், போயிட்டாங்க ஸ்பைடர் உமன். இப்போ நம்ம திறந்து திருப்பி வரோம். மேலே போயிட்டு வந்துடுறோம். பார்ப்போம்.
லிஃப்ட் மேலே ஏறி வந்துடுவாங்க போல. ஸ்பைடர்னா அங்கங்கே போய் இது பண்ணணும், மேலே மேலே ஏறணும். இங்கன்னா கிராணியை விட ரொம்ப இதுவாக கீழே தான் நடக்குது. கிராணியாச்சு மேலே வரைக்குமாச்சும் வரும், இது வருமானு தெரியலையே. கிராணி என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது இங்கே ஒரு கிரேச்சர் போல், அவள் அப்படி செஞ்சுருக்கா போல. லேபில் செஞ்சாலாம் இல்லை, அவளே எதுவும் செஞ்சுருக்கா போல. கிரேச்சர் மாதிரி இருக்கு. அங்கங்கே பார்த்தீங்களா கைஸ், ஸ்பைடராக இருக்குது. கீழே இறங்கலாம். இருங்க, ஸ்டக் ஆகுது. பாதி கட் பண்ண டெஸ்ட் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போதான் சரியாக இருக்கு. அந்த வீடியோலாம் ரொம்ப ரெக்கார்ட் பண்ணி ஷார்ட்ஸில் போடலான்னு வச்சுருந்தா கைஸ். ஃப்ரீ ஃபயர் கேமிங் பற்றிலாம். என்ன வரமாட்டா, தட்டி விடலாமா ஏதாச்சும்? தட்டி விட்டுட்டேன், இன்னும் வரல. கீழே காரில் தட்டி விட்டேன். இப்போ போகலாம். நான் பார்த்துறேன். ஐயோ, பார்த்துட்டே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும். டக்கு டக்குன்னு மேலே ஏறி அதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம். இந்த மீட்டை எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ், இல்லைனா அது ஒன்று கடிக்கும் ஸ்பைட்ரு. எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒன்று, அங்கே என்னன்னா காக்கா ஏதாச்சும் ஒரு விலங்கு வச்சுருக்கா கைஸ். இதோ பாருங்கள், இந்த ஸ்பைடராச்சும் இந்த மாதிரி சாடுமா? அப்பயே ஆட்ட சாடு நீங்குது. சரி, இதுவும் கிடச்சிச்சு. இப்போ வாங்க ஜெயிக்க போகலாம். ஒருத்தி எப்போ வருவானே தெரில. தெரியாமல் இது பண்ணி விட்டுது. ஸோ இதுக்கு வர டைம் ஆகுமே. One eternity later. ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ். இதே மாதிரி இப்போ தள்ளி விட்டு அதே மாதிரி நின்று இருந்தேன் கைஸ், ஸ்டக் ஆகிட்டு. இப்போ தட்டி விட்டுட்டு இப்போ கீழே அப்படியே இறங்கிட்டு போகிறோம். அவ்வளோதான் கைஸ், விடுதலை. இதுக்கப்புறம் நம்மளுக்கு லீவு தான் கைஸ். மே மாதம் ஃபுல்லாக லீவு தான் கைஸ். எல்லாருக்கும் லீவு தான், சம்மர் ஹாலிடேஸ். இந்த சம்மரில் போர் ஆச்சுன்னா என் வீடியோ பாருங்கள் கைஸ், போரே அடிக்காது அப்படின்னு நான் தான் சொல்லிக்கணும். ஸ்பைடர் அவள் வர சவுண்டு மாதிரி கேட்குது. அங்கே பாருங்க கைஸ், நின்றுருக்கா. பாடி அந்த சைடு போயிட்டு நான் அந்த சைடு அப்படியே போயிடுறேன் கட் பண்ணி. பாடி கட் பண்ணி வச்சு அவ்வளோதான். இன்னும் அங்கே ஒரு சாவி இருக்குது கைஸ், இதுவரை வந்துட்டேன். இப்போ டக்குன்னு நம்ம இது எடுத்துகிட்டு வீட்டை காலி பண்ணிடலாம். சீக்கிரம். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் கைஸ். ஒரு ஃபோன் வந்துச்சு கைஸ், அதனால் பாதி கட் பண்ணிட்டேன். வந்தேன், அவ்வளோதான் கைஸ், வந்துட்டேன். இல்லை, கொஞ்சம் தூரம் தான் வந்தேன், கூட வீடு இருக்க ஃபோன் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ். நம்ம போகிறோம். ஒருத்தி தொத்திட்டு வந்தேன், அந்த ஸ்பைடர் நம்ம துவைச்சிட்டு வந்தாங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.